பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஐ.வை.எம். ஹனீஃப் கொல்லல்லாவ மஸ்ஜித் சம்மேளனத்தின் தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாரும் அறிந்தது. நான் விசேஷமாக உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல பாதிக்கப்பட்ட இடங்கள்ல குறிப்பாக கொலண்டாவை வெள்ளம் தீட்டிய சேதவத்த குஸ்தடுவ கொயிலவத்த இதே போல பிரண்டியாவத்த நிறைய எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய நேரத்துல கொலன்னாவ மஸ்ஜித் சம்மேளனத்துக்கு அதுக்கு உட்பட்ட மஸ்ஜிதுல வாழக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 27 மஸ்ஜித் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 24 மஸ்ஜித் அப்படியே தண்ணியில மூழ்கி இருக்குது. அதுல வாழ்ந்த சகல மக்களும் அப்படியே அதுல உடுத்திருக்கக்கூடிய உடுப்பட்டாங்க. வேற எந்த ஒரு பொருளையும் கையில் எடுக்க இயலாத நிலைமையில அல்ல உயிரை மற்றும் கையில பிடிச்ச நிலைமையில உயிரை காப்பாற்றிக் கொண்டு எடுத்து இன்றைக்கு வந்து பல இடங்கள் அகதிகளாக இருக்கிறார். இந்த மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து அவங்களுக்கு தேவையான உள்ள சாப்பாடுகள் 3 வேளை சாப்பாடுகளை முடியுமானாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சது 2000 ஆரம்பிச்சது 3000, 4000, 5000, 6000 கடைசி நாளையில 8000 ஒரு நாள் பகல் சாப்பாடுக்கு செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பணம் நன்கொடைகள் நாட்டில் உள்ள சகல மக்களும் அல்ஹம்துலில்லாஹ் சகல ஊர்களிலும் கொழும்புல உள்ள பல பிரதேசங்கள் உள்ள தனவந்தர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் நிர்வாகிகள் குழந்தைகளுக்கு தந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்ப நிலைமைகள் அல்ஹம்துலில்லாஹ் தண்ணீர் குறைந்ததுனால மக்கள் தமது வீடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக 180 அநேகமாக மக்கள் வீட்டுக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. அரசாங்கத்தால் அது சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்த கட்டமாக 3வது கட்டமாக மக்கள் வீட்டுக்கு போனதுக்கு பின்னால அவங்களுக்கு வீட்டு பலமானங்கள் எதுவுமே இல்லாத நிலைமையில ஒரு கத்தி கூட இல்லாம ஒரு பிளேட் கூட இல்லாத நிலைமையில சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு எந்த தட்டிப்பானம் இல்லாத நிலைமையில அடுப்பில்லாத நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. முதலாவது அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னால அவங்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பின்னால அவங்க உடுப்புகள் அதே போல பிள்ளைகள் பாடசாலை உபகரணங்கள் கோப்பிகள் புத்தகங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. பிள்ளைகளை யூனிஃபார்ம்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க என்றது அரசாங்கம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முஸ்லிம் அதே போல எங்களோட சகோதர இனம் பௌத்த சகோதரர்கள் அநேகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. முஸ்லிம்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது அந்த கணக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 15,000 குடும்பத்துக்கு மேலால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்நிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை விட இந்த நிலைமையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமை மக்கள் ரொம்ப பெரிய உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கும் உலகத்து முஸ்லிம்களும் இன்றைக்கு இந்த மக்களை பற்றி ஒரு கவலைப்படக்கூடிய கவலை எடுக்க வேண்டிய ரொம்ப பெரிய தேவையான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால அந்த மக்கள் அவங்களோட வீடுகள்ல பதிவு செய்து அந்த வீடுகள்ல போயிட்டு அவங்களோட உயிரமான ரமலான பிடிக்கிறதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்யறதுக்காக வேண்டி ரொம்ப பெரிய உதவி பணமாக பொருளாக தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தயவு செஞ்சு உள்ள மக்களுக்கு நான் விடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா தயவு செஞ்சு இதுக்குரிய முழு உதவியையும் ஒத்துழைப்பையும் தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.